அரசே, போர் முரசு முழங்கும் நாள் தூரத்தில் இல்லை. நம் படைகள் அனைத்தும் தயாராக நிற்கின்றன. வீரர்கள் ஆயுதமேந்தி போர்க்களத்திற்கு காத்திருக்கின்றனர். உங்கள் உத்தரவை மட்டும் எதிர்நோக்கி நிற்கிறார்கள் அரசே. இந்த முறை எந்த விலைக்கும் அந்த கோட்டை நம் வசம் தக்க வைக்க வேண்டும். நம் திராவிடர் வம்சம் தொடர்ந்து போரில் வெற்றி காணவில்லை என்ற அவப்பெயர் இனி இருக்கக்கூடாது. இம்முறை போர்க்களத்தில் வாகை சூடுவது நாம் தான். கடந்த போரில் நூலிழையில் தான் தோல்வி கண்டோம். ஆனால் இந்த முறை எவ்விதத்திலும் அந்த கோட்டையை கைப்பற்றியே தீருவோம். நான் உயிருடன் நிற்கும் வரை அந்த கோட்டை உங்கள் கையில் விழாது. என் படையில் இளம் வீரர்கள் இருக்கும் வரை எதிரிகளின் கொடி அங்கே ஏறாது. என் தம்பிமார்களின் துணையோடு அந்த கோட்டைக்குள் நுழையாமல் நாங்கள் திரும்ப மாட்டோம். குறைந்தது 10 வீரர்களாவது அந்த கோட்டையின் உள்ளரங்கம் வரை சென்று ஒரு கோட்டைக்காக பல வம்சங்கள் போருக்கு தயாரானது. யார் அந்த கோட்டையை கைப்பற்றுவார்கள்? யார் போர்க்களத்தில் வாகை சூடுவார்கள்? அதை சொல்லும் பதில் வரவிருக்கும் போரில் மறைந்திருக்கிறது.